பதாஞ்சலி கேஷ்காந்தி வழங்கும் மகமாயி. நாளைக்கு சக்கராபுரியில நடக்கிற உற்சவத்துல ஒரு பொணம் விழும். கொலை செய்யப்பட போறது கோவில் தர்மகர்த்தாவான விருப்பாக்ஷா. மாரியப்பனுக்கு சாரா என்ன ஒரு மோகம். அதுல இந்த விஷத்தை கலந்து அவனுக்கு கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் அவன் உயிர் போயிடும். இந்த சக்கராபுரிக்கு உற்சவ கனவு, இந்த விருப்பாட்ச சாஸ்திரிக்கு பட்டாபிஷேக கனவு. சக்கர மேல வந்த உடனே, சூரியன் உதயமான உடனே உற்சவம், விடுச்சத்தம், கலவரம், சக்கரம் காணாம போயிடும். இப்போ நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. உற்சவத்துல ஸ்ரீசக்கரத்தை ஊர்வலமா கொண்டு வருவாங்க. ஸ்ரீசக்கர உற்சவம் கோவில் குளத்துக்கிட்ட வந்து நிக்கும். குளத்தங்கரையில ஸ்ரீசக்கரத்துக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். அந்த உற்சவத்துல ஸ்ரீசக்கரத்துக்கு நடக்கிற பூஜைகள் அந்த விக்கிரகத்துக்கும் நடக்கணும். அப்போதான் அந்த விக்கிரகத்துக்கு ஒரு புதிய சக்திகள் கிடைக்கும். அப்படியா? அதுக்கப்புறம் அதோட வேலைகளை அது செய்யும். அதோட என்னோட பொறுப்பு முடிஞ்சிரும்ல? இல்ல, உன்னுடைய பொறுப்புகள் ஆரம்பிக்கிறதே இங்கிருந்து தான். அப்படின்னா இன்னும் என்னோட வேலை ஆரம்பிக்கவே இல்லையா? இல்ல, இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற காரியங்களை தான் ரொம்ப பொறுப்போடையும் ரொம்ப எச்சரிக்கையோடையும் நீ செய்ய வேண்டியிருக்கும். சரி, சொல்லுங்க ஸ்ரீமதி அம்மா. இந்த எல்லா பூஜைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விக்கிரகத்தை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அந்த விக்கிரகத்துக்குள்ள ஒரு பெரிய சக்தி ஐக்கியமாயிடும். சக்தி நிறைஞ்சிடுச்சுங்கிறதுனால அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டானம் பண்ண முடியாது. ஏன் அப்படி? அதுக்கு காரணம் விக்கிரகத்தோட சக்திகள் முழுமையா அதுக்குள்ள வந்திருக்காது. கிட்டத்தட்ட 400 வருஷங்களா இந்த அம்மனுடைய விக்கிரகம் ஹோமம், பூஜை, புனஸ்காரம்னு இது எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. அதனால அதுக்கு சில சம்பிரதாயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அது சில சக்தி ஸ்தலங்களையும் புண்ணிய கஷேத்திரங்களையும் சுத்தி வந்து அந்த சக்திகளை எல்லாம் உள்ளிழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த சக்கராபுரி புண்ணிய ஸ்தலத்துல நிலை கொண்டு இருக்கணும். 400 வருஷங்களுக்கு முன்னால எப்படி இந்த தர்ம கஷேத்திரம் வைபவங்கள் நிறைஞ்சு இருந்ததோ அதே மாதிரி மறுபடியும் வைபவங்களோட இருக்கும். துஷ்டர்களை அழிச்சு நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த அம்மனோட விக்கிரகம் இங்கே பிரதிஷ்டாபனமாகி இந்த இடத்தையே ஒரு புண்ணிய ஸ்தலமா மாத்தி விட்டுடும். அதுக்கான ஆரம்ப வேலைகளை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். ஐயோ, இவ்ளோ வேலைங்களெல்லாம் என்னால செய்ய முடியுமா? நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும்னா நான் எவ்வளவு புண்ணிய தலங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் சுத்தி வரணும்னு தெரியுமா? எல்லாமே நடக்கும். அந்தந்த ஸ்தலத்தோட தர்ம தேவதைகள் உன்னை காப்பாத்தி நல்ல வழி காட்டுவாங்க. நீ யாரு, உன்னுடைய சக்திகள் என்னன்னு உனக்கு தெரியாது. காலம் போக போக நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ. நேரம் குறைவா இருக்கு. ஸ்ரீசக்கரம் பூமிக்கு மேல வர இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இதுக்கு மேல நீ நேரத்தை வீணாக்காத. உன்னுடைய மனச வேற எங்கேயும் திசை திருப்ப கூடாது. உறுதியா ஒரே மனசோட நான் சொன்னதையெல்லாம் நீ தெளிவா செஞ்சு முடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உற்சவத்துல ஸ்ரீசக்கரத்துக்கு நடக்கிற எல்லா பூஜைகளும் விக்கிரகத்துக்கும் நடக்கணும். என்னாச்சு சித்தி? தெரியல, ரொம்ப வயிறு வலிக்குதுடா. கட்டில இருந்து விழுந்துட்டீங்களா என்ன? அதான் வயித்து வலிக்குதா? நான் கீழே விழல வித்யா. ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, அம்மா, பாட்டிமா. என்னடா ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர? வேலைக்கு போகணுமா? நேரமாச்சா? இல்ல ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி.
அங்க சுனிதா சித்தி வயித்து வலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நீ உடனே வந்து பாரு. என்ன வயித்து வலியா? ஐயோ கடவுளே, அவளுக்கு ஏன் வயித்து வலி வந்தது? வா போய் ஆமா, பாக்கலாம். சீக்கிரம் வா. ரொம்ப நேரமா துடிக்கிறாங்க போல இருக்கு. என்னன்னு கொஞ்சம் பாரு. சுனிதா, சுனிதா என்ன ஆச்சுமா? தெரியல, தான வயிறு வலி தாங்க முடியல. வயித்த வலிக்குதா? வயித்து வலி ஏன் வந்தது? இப்ப 2 மாசம் தானே ஆகுது. வயித்து வலி வர்றதுக்கு இது சரியான நேரம் கூட கிடையாதே. உனக்கு ஏமா வயித்து வலி வந்தது? லலிதா கூட வீட்ல இல்லையே. ஏதாவது சாப்பிட கூடாத சாப்பிட்டியாமா? சூடு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். வித்யா, நீ போய் உங்க அப்பா அம்மா யார் கண்ணில் பட்டாலும் உடனே இங்க கூட்டிட்டு வா போ. சரி பாட்டி, நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. சுனிதா கண்ணு, சுனிதா, அந்த ஜக்கி அன்னைக்கு ஒன்னு இடுப்புல எட்டி உதைச்சால, அந்த வலி உனக்கு திரும்பவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா தாயே, என்னம்மா இதெல்லாம்? இது உற்சவ நேரம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஏம்மா எங்களை இப்படி பயமுறுத்துற? ரொம்ப வலிக்குதா சுனிதா? இரு, நான் போய் உனக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். அத குடிச்சா உனக்கு வயிற்று வலி சரியாயிடும். அம்மா, சுனிதா, உண்மையை சொல்லு. உன் புருஷனுக்கு பயந்துகிட்டு ஏடா கூடமா நீ ஏதாவது பண்ணிக்கிட்டியா? இல்ல அத்தை, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. எனக்கு இந்த குழந்தை வேணும். கொஞ்சம் தாங்கிக்கோமா, நான் கஷாயம் போட்டு கொடுக்கறேன். அதை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். அசோகண்ணே, எங்க அப்பா எங்க? வெளியில போயிருக்காரு. நாளையில இருந்து திருவிழா இல்லையா? மடப்பள்ளியில இருக்கிற பாத்திரமெல்லாம் பத்தாதுன்னு பெரிய அண்டா குடமெல்லாம் எடுத்துட்டு வர பட்டணத்துக்கு போயிருக்காரு. அப்படியா? எங்க அம்மாவாச்சும் பாத்தீங்களா? கோவில் அர்ச்சனை பண்ண வந்தாங்களா? ஐயோ, இந்த திருவிழா வேலையில என் குடும்பத்துல இருக்கிறவங்களையே பார்க்க முடியல. உங்க அம்மாவை எங்கப்பா பாக்குறது? சரி அசோகண்ணா, நான் வரேன். சுனிதா, இங்க பாருமா, எந்திரிச்சு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு படுத்துக்கமா. கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். சேகர் இப்ப வந்துருவா. அவன் வந்த உடனே உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுவான். ஒருவேளை அவன் வரலனா நான் வித்யா கிட்ட சொல்றேன். அவன் உன்னை கார்ல கூட்டிட்டு போயிடுவாமா. என்னால இந்த வலியை தாங்கிக்க முடியல அத்தை. வாழ்க்கையில நான் இப்படி ஒரு வலி அனுபவிச்சதே இல்ல. இத பாரு, நான் ஜக்கியை வேணா வர சொல்லட்டுமாமா? இல்ல வேண்டாம் அத்தை, என்னால வயிறு வலியை கூட தாங்க முடியும். அவருடைய இம்சை என்னால தாங்க முடியாது. அத்தை, என் குழந்தைக்கு எதுவும் ஆகல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த மகமாயே காப்பாத்திடுவா. அவளோட ஆசீர்வாதத்தினால தானே உனக்கு குழந்தையே தரிச்சுது. நீ துர்கா சப்தகா பூஜையில நீ பக்தியோட கலந்துகிட்ட. இது அவ உனக்கு கொடுத்த பாக்கியம். இதை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அத்தை எனக்கு இப்படி வயிறு வலிக்குது? இது தலைப்பிரசவம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை வரும். நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. முதல்ல எந்திரிச்சு இந்த கஷாயத்தை குடி, எல்லாம் சரியா போயிடும். அதுக்குள்ள யாராவது வந்துருவாங்க, ஏதாவது பண்ணிடலாம். எந்திரி, நிதானமா எந்திரி. இந்த மல்லியக்கா, அம்மாவை பாத்தியா? நான் பாக்கலையே. ஏன்? வீட்டுல சுனிதா சித்தி வயித்து வலி தாங்க முடியாம துடிக்கிறாங்க. அப்பா வேற பட்டணத்துக்கு போயிருக்காரு. பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் அம்மாவை தேடிட்டு இருக்கேன். அப்படியா? நான் காலையில இருந்தே அம்மாவை பாக்கலையே. நான் போய் கோவில்ல தேடுறேன், நீ மத்த இடத்துல போய் பாரு. ஐயோ, இந்த வித்யா எதுக்கு இப்ப இங்க வந்தான்? இந்த மல்லி தான் எல்லாத்தையும் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாளோ? என்ன போட்டு கொடுத்துருவாளோ? அடேங்க அப்பா, இவங்கிட்ட மட்டும் நான் மாட்டினேன், என்ன அப்பளமா நொறுக்கிடுவான். சரி, இன்னொரு 10 நிமிஷம் தேடி பார்க்கலாம். கிடைச்சிட்டா சரி, இல்லைன்னா நீ கோயில்ல கொடிமரத்துக்கிட்டே காத்துட்டு இரு. நான் உடனே வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணலாம். சரி வித்யா. ஒண்ணும் ஆகாதுமா, உனக்கு கவலைப்படாத. யாருமே இல்ல பாட்டி. அப்பா மடப்பிள்ளைக்கு அண்டா வாங்கணும்னு பட்டணத்துக்கு போயிருக்காரு.
எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா அம்மாவை காணோம். அப்படின்னா நீ ஒரு வேலை செய்யடா, நீயே இவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. சரி பாட்டி, பொறுமை எழுந்துருங்க சித்தி. என்னப்பா என்னாச்சு? சுனிதா ஏன் இப்படி இருக்கா? நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்களே. எனக்கு கை ஓடல, கால் ஓடல, திடுதிப்புன்னு வயித்த வலிக்குதுன்னு துடியா துடிச்சிட்டு இருக்கா. இத பாருங்க, இப்ப அவளுக்கு 2 மாசம் தான். இந்த மாதிரி வலி வரக்கூடாது. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. அதான் வித்யாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போக வேண்டாம், படுக்க வைக்கலாம். படுத்துக்கம்மா. வித்யா, நீ உடனே கோயிலுக்கு போ. கார் எடுத்துட்டு போ. சீக்கிரமா கோயிலுக்கு போய் கர்ப்ப கிரகத்துல பட்டாபி இருப்பான், அவனை பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லி தாமரை செம்புல ஸ்ரீசக்கர பீடத்துக்கு பக்கத்துல இருக்கிற தண்ணியை நிரப்பி கொண்டு வா. போ, சீக்கிரம் போ. சரி. பயப்படாதம்மா, ஒன்னும் ஆகாது. அந்த மகமாய் இருக்கா, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒளியக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். ஸ்ரீசக்கரத்தை தீர்த்தத்தை கொண்டு வர வித்யாசங்கர் போயிருக்கான்ல, சீக்கிரம் வந்துருவாம்மா. நாளைக்கு இந்த நேரத்துல ஸ்ரீசக்கர தீர்த்தத்துக்காக 1000 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தீர்த்தம் ஒரு சொட்டாவது வேணும்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து சண்டை போடுவாங்க. ஆமா குழந்தை, அந்த அம்மனோட விளையாட்ட பாத்தியா? அந்த தீர்த்தத்தை ஒரு நாள் முன்னாடியே உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. அதனாலதான் உன்னை எப்படி படுத்துறா. இதெல்லாம் அந்த மகமாயோட திருவிளையாடல். அந்த தாயுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கம்மா. இதோ பாரு, நீ உன்னோட மனசுல உறுதியா சங்கல்பம் பண்ணிக்கோ. நாளைக்கு உற்சவத்துக்கு வர்றேன், உன்னை தரிசனம் பண்றேன்னு வேண்டிக்கோ. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த தாயே பார்த்துப்பா. தீர்த்தம் மொத்தமா கீழே கொட்டல, உடனே இதை கொண்டு போய் வீட்டுல கொடுக்கணும். வித்யா, என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்லக்கா, கால் சுளுக்கிடுச்சு, அவ்வளவுதான். என்ன கோவில் கொடிமரத்துக்கிட்ட இருக்க சொல்லிட்டு நீ எங்கடா போன? அம்மா அங்க எங்கேயும் இல்ல, நீ பாத்தியா? நானும் இன்னும் பாக்கல. அந்த பயத்துலதான் வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னு பார்த்தேன். சுனிதா சித்திக்கு இன்னும் சரியாகல. நம்ம தாத்தா ஸ்ரீசக்கரத்தை தீர்த்தம் கொண்டு வர சொன்னாரு. அதை கொண்டு போகும்போது இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப அடிபட்டுருச்சா? அதெல்லாம் இல்ல, முதல்ல தீர்த்தத்தை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த நிலைமையில என்னால சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியாது. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் தாத்தா கிட்ட கொடுத்துரு. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? இப்ப என்ன விட சுனிதா சித்தியோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். அங்க 2 உயிர் இருக்கு. எனக்கு ஒன்னும் பெரிய அடிப்படல, நான் பொறுமையா நடந்து வந்துருவேன். நீ முதல்ல போ, தாத்தா கிட்ட இதை உடனே கொடுத்துரு. சரி, பாத்து வா. தாத்தா, இந்தாங்க, வித்யா கொடுத்து விட்டா, அவன் வந்துட்டு இருக்கான்.
அந்த டம்ளர் எடுமா. அம்மா எழுந்துருமா. எனக்கு வயிறு வலி போயிடுச்சு. தாத்தா, இது என்ன அதிசயம்? ஆமா, ஸ்ரீசக்கர தீர்த்தத்துல அவ்வளவு சக்தி அடங்கி இருக்குமா. மூளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு அருமருந்தம்மா. சாப்பாடு இல்லாம தவிக்கிறவங்களுக்கு இது அன்னபூரணி மாதிரி அம்மா. அதே மாதிரி ஆரோக்கியம் கெட்டவங்களுக்கு இந்த ஸ்ரீசக்கர தீர்த்தம் சஞ்சீவினி. ஸ்ரீசக்கர தீர்த்தமே இந்த அளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் போது அந்த மகா ஸ்ரீசக்கரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதனாலதான் ஸ்ரீசக்கரத்தை அபகரிக்க முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னமோ மந்திர தந்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீசக்கரம் திருடு போற பயம் இருக்குன்னு ஸ்ரீசாமிகள் சொல்லலையா? உற்சவத்து அன்னைக்கு ஸ்ரீசக்கரத்துக்கு திருட்டு பயம் இருக்கு. ஸ்ரீசக்கரம் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீசக்கரம் மேல வந்து உற்சவம் நடந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நல்லபடியா அதே இடத்துல சேர்ற வரைக்கும் எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்ரீசக்கரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா காப்பாத்தணும். அப்படியா தாத்தா? அந்த சக்தியை காப்பாத்தக்கூடிய பொறுப்பை அந்த மகமாயி உனக்கு கொடுத்திருக்காம்மா. நீ ரொம்ப புண்ணியம் பண்ணவ. அந்த மகமாயியோட அருளும் கடாட்சமும் உன்கிட்ட இருக்கிற போது அந்த மகமாயியோட அம்சமே நீதாம்மா. நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க. நல்லா இரு. உன்னை சேவை பண்ண வைக்கிறதுக்காகத்தான் என்ன அனுப்பி வச்சிருக்கா. அப்படின்னா நானும் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த ஜென்மத்துக்கு இதுவே போதும் தாயே. இதுக்கு மேல நான் ஒன்னும் வேண்டிக்க மாட்டேன். போதும் தாயே. தாத்தா, சுனிதா சித்திக்கு தான் சரியாயிடுச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க தாத்தா? மனுஷனோட சுயநலத்துக்கு முடிவே இல்லைங்கிறது தான் கவலையா இருக்குமா எனக்கு. நாளைக்கு அந்த ஆண்டவனே நம்ம எதிரில் வந்து நின்னா சுயநலத்துக்காக இந்த ஜனங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அடிச்சுக்கிருவாங்க. அந்த தெய்வத்தோட கைய ஒருத்தரு காலை ஒருத்தருன்னு பிச்சுக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த ஸ்ரீசக்கரம் நம்ம எல்லாருக்கும் அருள் புரியறதுக்காக 21 வருஷங்களுக்கு அப்புறம் மேல வரப்போகுது. எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிறத விட்டுட்டு அதை அபகரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்கம்மா. அந்த தாயோட அருளால அப்படி நடக்காம இருந்தா போதும். இல்ல தாத்தா, ஸ்ரீசக்கரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை காப்பாத்துறதுக்கு தானே சுந்தரியம்மா வந்திருக்காங்க. நான் தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்.